எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஏக்க குக்கிங்கில் நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா கொழுக்கட்டை செய்ய போகிறோம். கணேஷா பண்டிகை வருது இல்லைங்களா, அதனால் நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் 2 கப் மாவு எடுத்துருக்குறாங்க. 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒன்றுக்கு 2 சேர்த்தா மாவு நல்லா இலக்காக வருங்க. நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும், வெடிப்பு வராது. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணுறதுனால கொழுக்கட்டை ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. நம்ம மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிடுங்க. கட்டி இல்லாமல் கலந்து விடணும். பாருங்கள், இப்படி நல்லா கலந்து விடணும். பாருங்கள், நம்ம ஊற்றினா 2 கப் மாவுக்கு 4 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். கரெக்டாக ஆகிடுச்சு. இது கொஞ்சம் சூடாறினதுக்கப்புறம் நம்ம கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அது வரைக்கும் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம வேறு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். கொழுக்கட்டையில் நட்ஸு சேர்க்குறதெல்லாம் நம்ம விருப்பத்தாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது சேர்த்துக்கோங்க. முந்திரி, பாதாம் இதெல்லாம் கூட நம்ம சேர்த்து கொழுக்கட்டை செய்யலாம். பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம அதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்து துருவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பாதியாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ண வேணாங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் போதும். நீங்கள் பூர்ணத்துக்கு என்ன தேவையோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பூர்ணம் ரெடி பண்ணிக்கோங்க. தேங்காய் பூர்ணம் இருக்குது, எள்ளு பூர்ணம் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணால் செய்யலாம். இந்த தேங்காயோட முந்திரி, பாதாம் எல்லாம் போட்டு கூட நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். வறுத்து பொடி பண்ண வேர்க்கடலை பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக பண்ணிடாதீங்க, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். இந்த மாதிரி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடணும். இப்போது வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. எல்லாம் சேர்த்து ஒன்றா பூர்ணமாக ரெடி ஆகணும். நல்லா சூடாகணுங்க வெல்லம். இப்போ பாருங்கள், வெல்லம்லாம் உருகி நமக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்து கொஞ்சமாக நெய் போட்டு பிசைச்சிக்கலாம். நெய் போட்டு நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுனால கொழுக்கட்டை நல்லா வாசனை நல்லா மணமாக இருக்குங்க. மாவு நல்லா பிசைஞ்சிக்கணும், அப்போ தான் கொழுக்கட்டை வெடிப்பு இல்லாமல் வரும். இப்போது நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்கள்கிட்ட கொழுக்கட்டை செய்கிற அச்சு இருந்தால் நீங்கள் அதில் செய்யுங்க, இல்லைன்னா நம்ம கையிலே செய்யலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கின்னு கையிலே செய்யலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதுக்குள்ளே பூர்ணம் வச்சுக்கலாம். கொஞ்சம் நெய் தொட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட அச்சு இல்லைனாலும் நம்ம கையிலே பண்ணலாங்க, நல்லா வரும். இருங்க, நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் கொழுக்கட்டை ஒட்டாமல் வர்றதுக்கு தான் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் சேர்த்து இப்படி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிடுச்சிங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை ஒன்று ஒன்றா வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வைங்க. இப்போது மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இப்போ வாங்க, கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா, எதுவும் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் உடையாமல் இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொழுக்கட்டை அச்சு இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நம்ம கையிலே செய்யலாம். பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கணேஷா பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம். மறுபடியும் வேறு ரெசிபியோடு நாம் சந்திப்போம்.